வந்து நம்ம நெத்திலி பொடி சம்பளுக்கு வந்து எப்படி மிளகா அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து பட்டை மிளகா, உங்களுக்கு உரப்பு கொஞ்சம் கூட வேணும்னா ஊசி மிளகா 2-3 பாய்ச்சிக்கலாம். அப்புறம் தக்காளி பழம், சிராய், இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம். இது வந்து ஆப்ஷனல் தான், போடணுன்னா பாய்க்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மைய அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த விதையெல்லாம் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இது வந்து முதல் அரைச்சோம்னா அந்த சம்பல், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி பழம், அப்புறம் பண்டான். இது வந்து நெத்திலி. இப்போ கழுவிட்டேன். இப்போ நம்ம இதை பொரிக்க போகிறோம். கழுவியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு. எண்ணெய், இப்போ அதே எண்ணெயில் நம்ம மிளகா சாந்து போட்டுடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த மிளகா சாந்தோட பச்சை வாடை வந்து போகும். இப்போ இதில் சிராய், பண்டான், தக்காளி பழத்தை மணத்தரில் போட்டுருங்க. இதில் சிக்கன் ஸ்டாக் ஒரு ஹாஃப், உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம். ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை போட்டுருந்தோம். இப்போ ஃபைனலாக பெரிய வெங்காயம் போட்டு, அதாவது கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம், ஆமாம் கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ். பொரிச்சு வச்சிருந்தோம் நெத்திலி போட்டு, பாஸ்மதி ரைஸை முதல்ல குக்கரில் போட்டுருங்க. 2 கப் அது வந்து ஊற்றிடலாம். சம்பால் ரெடி.